பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அஹ்மத், திருப்பூர். இப்போது பழைய ஸ்டாக்கு புல்லெல்லாம் தீர்ந்து போகிறதுனால நம்ம காளான் பண்ணைக்கான முக்கியமான ரா மெட்டீரியலாக இருக்கிற கோதுமை வைக்கோல் இப்போ தான் லோடு வந்திருக்கு. இந்த லோடு வந்து மத்திய பிரதேஷ் தலைநகர் போபால்லேருந்து வந்திருக்கு. இது வந்து கோதுமையோட அறுவடை காலம். நாங்கள் இது வாங்கினது ஃப்ரெஷ்ஷாக பேல் போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இந்த பேல் வந்து 200 கிலோலேருந்து 400 கிலோ வரைக்கும் கூட போடுவாங்க. நாங்கள் வந்து 200 கிலோவில் போட்டு கொடுங்க, கூடுதல் வெயிட் இருந்தால் நாங்கள் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்குதுன்னு இந்த தடவை சொல்லி 200 கிலோ பேலை போட்டு வாங்கியிருக்கோம். அப்போவும் ஒரு 4-5 பேல் 300 கிலோ பேல் ஏற்றி விட்டாங்க. இப்போ இதுதான் முக்கியமான ரா மெட்டீரியலு. ஒரு வீடியோவில் வந்து பக்கத்தில் இருக்கிற அக்ரி வேஸ்ட்டை யூஸ் பண்ணுறது தான் சிறப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த தடவை ஏன் நம்ம போபால்லேருந்து வாங்குகிறோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு ரா மெட்டீரியலையும் கையாளுவதற்கான இலகுவான வழிமுறைகள் இருக்கும். அதில் வந்து கோதுமை வைக்கோல் ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கையாளுவதற்கு இலகுவாகவும் இருக்கிறதுனால அதையே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு புது பேட்ச் தொடங்க போகிறோம். எங்களுக்கு க்ரோயிங் ரூம் கணக்கு வச்சு தான் வந்து கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கான ரா மெட்டீரியல் எடுக்கிறது வழக்கம். எங்களுக்கு கம்போஸ்ட் பேக் வந்து 200 பேக் கெப்பாசிட்டியில் தான் எங்கள் ஒவ்வொரு ரூமும் கட்டப்பட்டிருக்கு. அந்த கம்போஸ்ட் நம்ம பையில் நிரப்பி வைப்போம். அந்த பையோட கணக்கை வச்சு தான் எல்லாமே ரா மெட்டீரியலோட அளவெல்லாம் நம்ம நிர்ணயிக்கிறது. அப்போது 8 கிலோ கொண்ட 200 கம்போஸ்ட் பேக்குகளை உருவாக்குவதற்கான ரா மெட்டீரியலை தான் எடுக்கிறோம். அந்த ரா மெட்டீரியலுக்கு மெயின் ரா மெட்டீரியலாக இருக்கிற கோதுமை வைக்கோலை முதல்ல நம்ம எடுக்கிறோம். வைக்கோல் வந்து ஒவ்வொரு பேக்லேயும் 8 கிலோ கம்போஸ்ட் நிறைக்கும் போது 200 பேக்கில் நம்ம 1600 கிலோ கம்போஸ்ட் நிறைக்க போகிறோம். நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆகி முடிஞ்சு கடைசியாக நமக்கு 1600 கிலோ கம்போஸ்ட் கிடைக்கணும். அந்த 1600 கிலோ கம்போஸ்ட்டை டார்கெட்டாக வச்சு அதுக்காக மெயின் ரா மெட்டீரியலாக இந்த வீட் ஸ்ட்ராவை நம்ம 400 கிலோ எடுக்க போகிறோம். 400 கிலோ வீட் ஸ்ட்ரா போதுமாக இருக்கும் 1600 கிலோ ஃபைனல் கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு. இது நம்ம எதாக இருந்தாலும் எடை போட்டு துல்லியமாக எடுக்கிறது தான் நம்மளோட வழக்கம். அதனால இது எடை போட்டு எடுக்க போகிறோம். இந்த கம்போஸ்ட் இந்த வைக்கோல் பேல் வந்து எடை கூடுதலாக இருக்கிறதுனால ஸ்கேல் இருக்கிற இடத்துக்கு இந்த வைக்கோலை கொண்டு போய் சேர்த்த முடியாது. அதனால வைக்கோல் பேல் இருக்கிற இடத்துக்கு ஸ்கேலை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இதுக்காகவே நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்கேலோட கெப்பாசிட்டி 500 கிலோ எடை போட முடியும் இந்த ஸ்கேலில். இப்போ 500 கிலோ கெப்பாசிட்டி உள்ள இதில் எவ்வளோ பெரிய பேலை வேணாலும் நம்ம எடை போட்டுக்கலாம். இப்போ எடை போட்டு ரெண்டையும் எடை போட்டு டோட்டலாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் திருப்பி எடுத்துருவோம். தேவை இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த பேலு டிஸ்பிளேவை வந்து பக்கத்தில் காமிக்கணும்னு தான் நினச்சேன். இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து எப்போவும் நம்ம கேமராவில் வந்து சரியாக பதிவாகிறதில்ல. அங்கே போனால் அது நின்று நமக்கு அந்த டெம்பரேச்சரை காமிக்காது. அதனால் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து அரை பேல். இது அரை பேல் வந்து பழைய பேலாக இருந்தது. முதல்ல போனதாக வந்த பேல் இது. இது 145 கிலோ வெயிட் இருந்துச்சு. அடுத்தது அடுத்த பேலை போட போகிறோம். பாருங்கள், அந்த பேலை இங்கே கொண்டு வர முடியாது. அதனால் ஸ்கேலை வந்து பேல் இருக்கிற பக்கம் கொண்டு போயிடுவோம். இதை வேலை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். வெயிட் கூடுதலாக இருக்கிறதுனால எங்கேயாவது கை கால் மேலே விழுந்துருச்சுன்னா நம்ம வேலை செய்கிறது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு உடம்புலையும் பாதிப்பு ஏற்பட்டுரும், வேலையும் நின்று போயிடும். ஏன்னா நிறைய நூற்றுக்கணக்கான வேலை ஆட்களை வச்சு வேலை செய்கிறவங்களோட நிலைமை வேற.
நம்ம செல்ஃப் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏதாவது யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட மொத்தமாக வேலை நின்று போயிடும். அதனால நிதானமாக செயல்படணும். பாருங்கள், இந்த பேல் 306 கிலோ இடம் இருக்குது. இப்போ 306 கிலோவும் 145 கிலோவும் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 451 கிலோ ஆச்சு மொத்தம். நம்ம 400 கிலோ தான் தேவைப்படுது. இப்போ ஒரு 50 கிலோ வைக்கோலை வந்து நாங்கள் ரிட்டன் கடைசியாக பேலெல்லாம் உடச்சி விட்டுட்டு ரிட்டனை வந்து ஒரு 50 கிலோ வைக்கோலை திருப்பி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இந்த பேல் கிடக்கிற இடம் வந்து ஒரு தொட்டி மாதிரி அமைப்பு, தண்ணியில் ஊற போடுறதுக்காக, பரப்பி விட்டு தண்ணியில் ஊற போடுறதுக்காக கட்டமைக்கப்பட்டது. இப்போ இந்த பேலை உடச்சி விட்டுருவோம். அந்த கட்டி இருக்கிற டேப்பையெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா அதே பொலன்னு உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறமா வந்து இதை சரிசமமாக நம்ம பரப்பி விடுவோம் இந்த களத்தில். இந்த பேலை வந்து கட் பண்ணுறது ஈஸி. இது வந்து அந்த பச்சை கலர் டேப்பு ஹீட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. இது நல்லா டைட்டாக இருக்கிறதுனால அந்த டேப்பை லேசாக அதை பிரித்தாலே போதும், ஸ்ப்ரிங் மாதிரி அது கழண்டு போயிடும். ஆனால் இதே நெல் வைக்கோல் உருளையாக இருந்ததுன்னா அது பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டும். அந்த மிஷின் வந்து நம்ம எப்படி பாய் சுருட்டி வைப்போமோ அந்த மாதிரி சுருட்டல் தான் அந்த வைக்கோல் பண்டல் இருக்கும். அதை பிரித்து எடுக்கிறது வந்து இதை பிரிக்கிறத விட அது கொஞ்சம் வேலை கூடுதலாக இருக்கும். இது வந்து பிரிக்கிறதுல தொடங்கி கம்போஸ்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லா வேலைகளுமே ஈஸி. இது செல்ஃப் எம்ப்ளாயாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இலகுவாக இருந்தால் தான் நம்ம தொடர்ச்சியாக இதை செய்ய முடியும். வேலை கடுமையாக இருந்ததுன்னா தொடர்ச்சியாக செய்வதற்கு நமக்கே சோம்பேறித்தனம் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் வராது. இது வந்து ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தள்ளி விட்டோன்னாவே அந்த பேல் வந்து எல்லாம் புல்லெல்லாம் கீழே செதறிடும். அதுக்கப்புறமா அதை வந்து எல்லா பக்கமும் பரப்பி விடுறது மிக இலகுவாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு சரிசமமாக ஒரு 4 இன்ச் 5 இன்ச் அரை அடி லேயருக்கு இதை பரப்பி விட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டுருவோம். இதே வந்து கண்டிப்பாக நெல் வைக்கோலாக இருந்தால் 400 கிலோ நெல் வைக்கோலுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லணும். இப்போது 1600 கிலோ கம்போஸ்ட் பண்ண போகிறோம், 200 பேகு. அந்த ஒவ்வொரு பேகுக்கும் இந்த 400 கிலோவை கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 கிலோ தான் இந்த கோதுமை வைக்கோல் ஒரு பேகுக்கு செலவாகுது. ஆனால் நெல் வைக்கோலாக இருந்தால் ஒரு பேகுக்கு 3 கிலோ நெல் வைக்கோல் செலவாகும். இது தூரமான இடத்துலேருந்து வந்தால் கூட இது வந்து கொஞ்சம் உபரியாக இருக்கும். நெல் வைக்கோல் தண்ணி பட்டோன்னா ரொம்ப டைட் ஆயிரும். இது அவ்வளோ சீக்கிரம் டைட் ஆகாது. நெல் வைக்கோல் வந்து ஆவரேஜாக அறுவடை காலத்தில் 7 ரூபா 8 ரூபா கிலோ கிடைக்கும். இந்த மார்கழி தை மாதம் அறுவடை வரும்போது பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னால் ரொம்ப டிமாண்ட் ஆகி கிலோ 12 ரூபா 13 ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகும். ஆவரேஜாக வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் வைக்கோல் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த கோதுமை வைக்கோல் இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோடு சேர்த்து இந்த தடவை 15 ரூபாய்க்கு நமக்கு வந்து சேர்ந்துருக்குது. நம்ம 1 கிலோ கம்போஸ்ட்டுக்கு ஒரு பேக் கம்போஸ்ட்டுக்கு இது 2 கிலோ யூஸ் பண்ணுறோம். நெல் வைக்கோல் 3 கிலோ யூஸ் பண்ணுறோம். 15 ரூபா மதிப்புள்ள 2 கிலோ 30 ரூபா தான் ஆச்சு. 10 ரூபா மதிப்புள்ள பொருள் 3 கிலோ போட்டால் 30 ரூபா ஆச்சு. அதனால விலை செலவு விஷயத்தில் வைக்கோலுக்காக நம்ம செலவு பண்ணுற தொகை நெல் வைக்கோலுக்கும் கோதுமை வைக்கோலுக்கும் ஈக்குவலான செலவு தாங்கிறத மனசில் வைக்கணும். நிறைய பேர் வந்து அது விலை கம்மியாக இருக்குது, இது விலை கூட இருக்குது, ஏன் இதை போடணும்னு நினச்சிக்குவாங்க. அப்புறம் ஊட்டியில் இருக்கிற ஒரு சில காளான் பண்ணைக்காரர் வந்து நெல் வைக்கோல் கிடைக்காத காலகட்டத்தில் இந்த கோதுமை வைக்கோல் உபயோகம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கோதுமை வைக்கோலில் கம்போஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கான ஒரு இடம் கரெக்டாக செட் பண்ணணும். இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முதல்லையே நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வைக்கணும். ஊட்டியெல்லாம் பொறுத்தளவுக்கு வைக்கோல் பிரித்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நெல் வைக்கோல் இது பாருங்கள், இது வந்து லூஸாக இருக்கிறதுனால ரொம்ப பொடி பொடியாக உளுந்துரும். இது டெம்பராக இருக்கும்.
அந்த வைக்கோல் வந்து நூல் மாதிரி தொய்வாக இருக்கும். அது நிறைய தண்ணியை வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்து வச்சுக்கும். இது அளவாக தான் தண்ணி எடுக்கும், கூடுதலாக தண்ணி எடுக்காது. அப்போது ஊட்டியில் வந்து கோதுமை வைக்கோல் வாங்கி சாம்பிள் பார்த்தவங்க நெல் வைக்கோல் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி பார்த்தாங்க. நெல் வைக்கோலுக்கு வந்து ஹோஸ் பைப் வச்சு மேலேருந்து தண்ணி அடிச்சு விடுவாங்க. நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே அதை முக்க வச்சுருவோம். பாருங்க, இப்போ இதில் வந்து இந்த வைக்கோல் எல்லாம் பரப்பி விட்டுட்டு சரிசமமாக பரப்பி விட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பரப்பிட்டு இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து அடியில் தான் போயிட்டுருக்கும். இது மிதக்கும் தன்மையுடையது இது. அதனால தண்ணி நிறைய வந்து இது மிதக்கிட்டு மேலே தான் வரும். அப்போ அதை வந்து தண்ணிக்குள்ளே நம்ம அழுத்தி கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் காலில் மிதித்து எல்லா பக்கமும் மிதித்து தண்ணிக்குள்ளே வந்து ஊற வைக்கிறதுக்காக அதை மிதித்து அமுக்கி விடுவோம். இப்போ இந்த நெல் வைக்கல இந்த வீட் ஸ்டாவை வந்து பரப்பி விட்டவுடனே தண்ணி விட்டுட்டு அடுத்த வேலைங்கிறது அதை வந்து நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி மிதித்து மூழ்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த டியூட்டி. இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில் நேரத்தில் தான் பண்ணுவோம். வெயில் வந்துருச்சுன்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். காலையில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வேலை செய்கிறதுனால. எப்போவுமே விவசாய வேலை என்பது மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம ஐடி நிறுவனம் மாதிரி ஒரே இடத்துல ஒரே சீட்டில் உட்காந்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 1 hour 2 hour தான். இது எப்போவுமே நம்ம இது 8 மணி நேரம் டியூட்டியெல்லாம் எங்களுக்கு எப்போவுமே கிடையாது. எங்களோட டியூட்டி டைமே மொத்தம் காலையில் 7 to 10, சாயங்காலம் 3 to 6. 6 மணிக்கு மேலே எந்த காரணம் கொண்டும் நாங்கள் ஃபார்மில் வேலை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இது வந்து இந்த டைம் ஃப்ரீடம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. இப்போ இதை நல்லா தண்ணியில் முங்குற அளவுக்கு அமுத்தி கொடுத்துட்டு ஒரு 24 மணி நேரம் குறைஞ்சபட்சம் இது தண்ணியில் ஊறணும். அப்போ தான் வந்து அந்த வைக்கோல் நல்லா தண்ணியை குடிச்சுக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் வரைக்கும் தண்ணியில் ஊறினாலும் ஒன்றும் ஆகாது. குறைந்தபட்சம் 24 மணி நேரம் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்ங்கிறது இதில் ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். சப்ளிமெண்ட்டு எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா, மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்கு இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி கடைசியாக வரும்போது அதில் நைட்ரஜன் கண்டென்ட்டு 2% இருக்கணும். தமிழில் தழைச்சத்துன்னு சொல்லுவாங்க. 2% தழைச்சத்து இருக்கணும். ஆனால் இயற்கையாக இந்த வைக்கோலில் வந்து 0.5% தான் இருக்குது. அதை ஆட் பண்ணுறதுக்காக சப்ளிமெண்ட்டை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுவோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி விட்ருவோம். அந்த வைக்கோலில் ட்ரைன் பண்ணி விட்டுட்டு இந்த சப்ளிமெண்ட் மிக்சர் வந்து இது சிக்கன் மேனியரை பேஸாக வச்சு புண்ணாக்கு, பருத்தி விதை, கோதுமை தவிடு, இந்த மாதிரி ஒவ்வொரு காளான் பண்ணையில் ஒவ்வொரு ஃபார்முலா ஒவ்வொரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் என்ன பொருள் யூஸ் பண்ணுறோங்கிறது முழுசாக இதில் விவரம் சொல்லலை. அது நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்காக வரும்போது சொல்லுவோம். இது ரெடிமேடாக கிடைக்குது. இப்போது முதல்லலாம் இது ரெடிமேடாக கிடைக்காது. இது பேர் வந்து பட்டன் மஷ்ரூம் கம்போஸ்ட் சப்ளிமெண்ட் மிக்சர். இப்போ 400 கிலோ வைக்கோல் எடுத்தோம் முதல்ல. அதே மாதிரி இப்போ 400 கிலோ சப்ளிமெண்ட் மிக்சர் எடுத்துக்குவோம். 1600 கிலோ ஃபைனல் கம்போஸ்ட் நம்ம எடுக்கிறதுக்காக 400 கிலோ கோதுமை வைக்கோலும் 400 கிலோ சப்ளிமெண்ட் மிக்சரும் எடுத்துக்கிறோம். இது 2 பொருளும் சேர்ந்து 800 கிலோ ஆச்சு. மீதி எல்லாம் தண்ணி தான். இந்த கம்போஸ்ட் தயாராகும்போது இப்போ வந்து தண்ணி ஜாஸ்தி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 3500-4000 லிட்டர் தண்ணி நம்ம அந்த வைக்கோலை நினைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே தண்ணி நிறையா நின்றுச்சுன்னா இது சரியாக அந்த வீட் ஸ்டாவில் போய் ஒட்டாது. ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அந்த ஈரப்பதத்தில் இது நல்லா ஒட்டிக்கும். இதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேனுவலாக மிக்ஸ் பண்ணால் ஒரு முழு நாளும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் நாங்கள் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் வச்சுருக்கோம். அந்த மிஷின் வச்சு தான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த சப்ளிமெண்ட் மிக்சர்லேயே வந்து இதில் கலக்க வேண்டிய எல்லா பொருளும் இருக்குது. இனி இதை தவிர வேறு எந்த பொருளும் இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இது எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கோதுமை வீட் ஸ்டாவில் போய் சேருதாங்கிறத மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். எப்படி சாப்பாட்டில் ஒரு பக்கம் உப்பு கூடுதலாகவும் ஒரு பக்கம் உப்பு குறைவாகவும் ஆகி போயிடுச்சுன்னா, உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற பக்கத்தையும் சாப்பிட முடியாது, உப்பு குறைவாக இருக்கிற பக்கத்தையும் சாப்பிட முடியாத மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கமும் இது பரவலாக போய் கலக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதுக்கான மிக்சிங் பண்ணும்போது அதைய மிக துல்லியமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கணும். அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த மிக்சிங்கில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகிற வேலையே இருக்கக்கூடாது. நீங்கள் லேபரை வச்சு வேலை செஞ்சால் கூட அந்த மிக்சிங்கை வந்து கட்டாயம் ப்ராப்பராக ஆயிடுச்சாங்கிறத நீங்கள் இடையில சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து நாங்களே வேலை செய்கிறதுனால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை வந்து உறுதிப்படுத்திடுவோம். பாருங்கள், இப்போது 400 கிலோ வைக்கோல் அங்கே ஊறிட்டுருக்கு, 400 கிலோ சப்ளிமெண்ட் இங்கே இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்டை அதுக்கு மேலே ஈவனாக பரப்பி விட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த வழியில் நம்ம கம்போஸ்ட் பண்ணுறது. ஏற்கனவே மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்ச நல்ல அனுபவஸ்தர்கள் கூட கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சே இந்த வேலையில் இறங்குறதில்ல, முயற்சி செய்கிறதில்ல. இப்போ மிகவும் இந்த கம்போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கம்போஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தான் வந்து 10 நாள் மொத்தமாக ஆகுமே தவிர, இந்த 10 நாளும் சேர்ந்து இதில் நம்ம ஒர்க் பண்ணுற போகிற ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 ஹவர்ஸ் தான். 10 நாளும் சேர்ந்து 12 மணி நேரம் தான் இதில் உழைப்பு நமக்கு. அந்த 12 மணி நேரம் உழைப்புலையே இது வந்து கம்போஸ்ட் நம்ம கை கிடச்சிரும். சப்ளிமெண்ட் மிக்சர் ஈஸியாக கிடைக்குது, வீட் ஸ்ட்ரா ஈஸியாக கிடைக்குது. இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 10 நாள் சேர்ந்து ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும். இதையெல்லாம் கடினமான வேலையாக மனசில் நினச்சிட்டு மஷ்ரூம் வளர்த்த நினைக்கிறவங்க ஊட்டி மாதிரி இடத்துல கம்போஸ்ட்டை விலைக்கு வாங்கி செஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா இது ரொம்ப எளிமையாக தெரியும். அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கம்போஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை தான் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றோம். பழைய முறையில் வந்து எல்லா சப்ளிமெண்ட்டையும் ஒன்றா அதில் கலக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாதி சிக்கன் மேனியர் புண்ணாக்கு மாதிரி ஐட்டத்தை கலக்கிட்டு 2 தடவை 3 தடவை டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜிப்சத்தை எல்லாம் கலக்குவாங்க. இங்கே அந்த வேலையே கிடையாது. என்னென்ன பொருள் இருக்கணுமோ எல்லாம் ஒரே மிக்சிங்கில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது மிக்ஸ் பண்ணி அடுத்தது நம்ம பங்கரில் ஏற்ற வேண்டியது. அதே நாள் மிக்ஸ்அப் பண்ண உடனேயே, மிக்சிங் முடிஞ்ச உடனேயே நம்ம பங்கரில் தூக்கி போட்டுருவோம். பங்கருங்கிறது கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனை விரைவுபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. பங்கர் மாதிரி செட்டப் இல்லைன்னா 10 நாளில் கம்போஸ்ட் உற்பத்தி பண்ணுறது சாத்தியம் கிடையாது. அந்த கம்போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான நாள்கள் அதிகரிக்கும். ஒன்று இது இறச்சி விடுறதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான். நம்ம வெட்டியாக மொபைல் ஃபோனை நோண்டிட்டு காலையில் எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறோங்கிறத நினச்சி பாருங்கள். இது உருப்படியாக உடம்பும் ஹெல்த்தாக இருக்கும், நம்ம வேலையும் ஈஸியாக முடியும். கடைசியாக இதில் வர்ற வருமானத்தை பற்றி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக செய்வீங்க. இன்றைக்கி மனித உழைப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் நார்த் இண்டியன்ஸையே எதிர்பார்க்குறோம். நார்த் இண்டியன்ஸ் இங்கே கிடைக்காத நாள் ஒன்று வருவதற்கான நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக நார்த் இண்டியன்ஸ் வேலைக்கு வந்துட்டுருப்பான் நம்ம இல்லைன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய ஆய்வுகள் சொல்லுது இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா நார்த் இண்டியன்ஸோட வேலைக்கு வர்றது சுத்தமாக நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சமாவது
ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஊக்குவிக்கணும். பாருங்கள், இதுதான் பங்கர்னு சொல்கிறது. பங்கரில் வந்து நாங்கள் சவுக்கு போஸ்ட்டை பரப்பி விட்டுருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஹாலோவாக இருக்கும். பின்பக்கம் இருந்து ஒரு ப்ளோயர் மூலமாக காற்று வரும். ப்ளோயர் வந்து பின்னால் வச்சுருப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு வர போயிருக்கோம். பாருங்கள், மிஷின் இப்போ வந்துடுச்சு. இந்த மிஷின் தான் நம்ம கலக்க போகிறது. இந்த மிஷின் வந்து சாதாரண எல்லா விவசாய வேலைகளுக்கும் உபயோகப்படுத்துகிற களை எடுக்கும் மிஷின், வீடர்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இது களை எடுக்கிறதுக்காக மட்டும் உபயோகப்படுத்தினாங்க. இப்போ இது ஒரு சின்ன டிராக்டர் மாதிரி சப்போர்ட் பண்ணுது. எல்லா வேலைகளுக்கும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டை மாற்றி போட்டு என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஸ்பைரல் வீல் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட்டை இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த வீல் வந்து ஃபோர்ஸாக சுற்றும் போது நல்லா மிக்சிங் ஆயிரும். இது வந்து வெட்டாக இருக்கிறதுனால மேனுவலாக மிக்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த சப்ளிமெண்ட் எல்லா இடத்துலையும் போய் சேர்றதும் கஷ்டம். 100% போய் சேர்றத நம்ம மேனுவலாக செஞ்சால் செட் ஆகாது. இது வந்து பெட்ரோலில் இயங்கக்கூடியது. மொத்தமாக இதை கலக்கி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போதும். 1/2 மணி நேரமும் சேர்ந்து மேக்சிமம் 1/2 லிட்டரு தான் வந்து பெட்ரோல் செலவாகும். ஒரு 50 ரூபா பெட்ரோல் செலவில் 1/2 மணி நேரத்தில் 100% கேரண்டியான மிக்சிங் இதில் நமக்கு கிடைக்கும். கம்போஸ்ட் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டாலே 50% ஒர்க் முடிஞ்சுது. கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷனில் சரியான ரேஷியோவில் ரா மெட்டீரியலை எடுக்கிறது, அதை மிகச்சரியான முறையில் மிக்சிங் பண்ணுறது, அந்த 2 வேலையை முடிச்சிட்டாலே கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷனில் 50% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. மீதி வந்து அந்த பங்கர், சேம்பர், டனல் போய் பேசுரேஷன் முடிஞ்சு கூலிங் கொடுத்து கடைசியாக நம்ம வெளியே எடுக்கிற வரைக்கும் மீதி 50% வேலை. அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப கம்மி. ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் நடந்துட்டுருக்கிற வேலைகள் தான் ஜாஸ்தி. பாருங்கள், இப்போ பங்கரில் வந்து ஒரு நெட்டு விரித்து வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ அள்ளி போட போகிறோம். இந்த பங்கரோட உள்பகுதி எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்கிறோம். பாருங்கள், எங்கள் பங்கரோட உள்பகுதியையும் காமிக்கிறோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஜேசிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜேசிபி உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்துவாங்க. இது நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால மிக இலகுவான ஒரு செட்டப்பை தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இது மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொட்டும்போது அந்த பங்கரையும் காமிக்கிறேன். கூடவே வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன். பாருங்கள். பாருங்கள், இதுதான் இந்த நம்ம பங்கரோட உள் அமைப்பு. மேலே வந்து இந்த சவுக்கு போஸ்ட்டை போட்டு ஒரு நெட்டு போட்டிருக்கோம். அந்த சவுக்கு போஸ்ட் போடுறதுக்கு ஒரு காடி இருக்குது. அந்த கீழே வந்து ப்ளோயரோட டெலிவரி, ஏர் டெலிவரி தான் அந்த பைப்பு பின்னால் பார்க்குறீங்க. அந்த ஏர் ப்ரெஷராக வந்து கீழே அந்த தொட்டி மாதிரி இருக்கிற இடத்துல ஏர் ஃபுல்லாகி டோட்டல் ஏரும் வந்து ஈவனாக மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்போ கம்போஸ்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக 4 பக்கமும் கம்போஸ்ட்டில் மேலே ஏர் வரும். அந்த ஏர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் விட்டு வரும்போது கம்போஸ்ட் சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆயிரும். பாருங்கள், பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த செட்டப்பை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, பிவிசி பைப்பில் ஒரு ஸ்பைகாட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோலோடு இருக்கிற ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக காற்று மேலே வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த அமைப்போட ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதுதான் அந்த அமைப்பு. பிவிசி பைப்பை பின்னால் இருந்து வர்ற ஏர் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா பைப்லையும் காற்று பிரிஞ்சு வர்ற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பைகாட் அப்படிங்கிற இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுருவாங்க. அப்போது ஏரும் மேலே வரும், உள்ளுக்குள்ள வாகனங்களும் போயிட்டு வரும். பெரிய இண்டஸ்ட்ரியிலாம் கண்டிப்பாக ஜேசிபி இல்லாத மஷ்ரூம் ஃபார்மே கிடையாது. ஆனால் நம்ம மஷ்ரூம் ஃபார்மோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு ஜேசிபியோட விலை தான். ஒரு ஜேசிபியோட விலையில தான் நம்ம ஒரு ஃபார்மையே செட் பண்ணியிருக்கோம். அது போக நம்மளோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நம்மளோட ஒர்க்கிங் டைம் எல்லாமே 2 hours தான். பாருங்கள், மிக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை பங்கரில் வந்து நம்ம ஃபில்லின் பண்ண போகிறோம். பசங்க 2 பேரும் என் தங்கச்சி பசங்க, ட்வின்ஸு. ஹாரிஸ், ஹனஸ் அப்படின்னு பேர். 2 பேரும் பிகாம் முடிச்சிருக்காங்க. பிகாம் முடிச்சுட்டு
எங்கிட்ட இவர் வந்துட்டார். இந்த அள்ளி கொட்டுறவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வாங்கி கொட்டுறவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. இனிமேல் தான் அவர் எல்லாமே ட்ரைனிங் எடுக்கணும். நிறைய பேர் வர்றவங்க இந்த மாதிரி படித்த பசங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களே, உங்கள் பசங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. நிறைய காரணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீடம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க காலேஜ் மேட்ஸு கூட படித்த பசங்க எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் படித்தாங்க, அத்தனை பேரோட இன்றைய நிலை என்ன, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சு, யார் யாரெல்லாம் நல்லா சம்பளம் வாங்குறாங்க, யார் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, யாரெல்லாம் கடன்காரனாக இருக்காங்க, அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட நிலைமை உண்மையாலுமே மிகவும் மேம்பட்டதாகவும் ஆரோக்கியமும் மேம்பட்டதாகவும் இருக்குது. அதனால் அவங்க உலகத்தில் வந்து இந்த வேலை ரொம்ப ஈஸிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தலைமுறையாக இந்த வேலையை செய்ய முடியுங்கிறதையும் முடிவெடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம கம்பல் பண்ணுறதெல்லாம் இல்லை, அவங்களா ஒரு சுதந்திரமான முடிவு தான். ஆனால் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவுரையை நம்ம சொல்லணும். அவங்க தொய்வடையும் போது, மனசு சோறும் போது, உங்க கூட படித்தவங்களையெல்லாம் நீ பாருடா, யார் யார் எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை வச்சு தான் அவங்க ஒவ்வொருத்தனா பேர் லிஸ்ட் எடுத்து இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான் லிஸ்ட் எடுக்கும்போது, இந்த வயசுலேயே 25 வயசுக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து கடன் பட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தரோட நிலைமை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வேலை பிடிக்காத வேலையில் சேர்ந்துருக்குறாங்க. வேலை நேரம் அதிகம், நைட் டியூட்டி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வர்றதே வீட்டிலையே அவங்கள பார்க்க முடியாது. இவங்க 7 to 10, சாயங்காலம் 3 to 6ங்கிற இந்த ஒர்க்கிங் டைம் இவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் திருப்தியோடவும் வேலை செய்கிறாங்க. நிறைய ஓய்வு நேரம் இருக்குது. இது பங்கரில் நாங்கள் ஃபில்லின் பண்ணிட்டோம். ஃபில்லின் முடிஞ்சிருச்சு. ஃபில்லின் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளோயர் ஆன் பண்ணி விட்டுருவோம் பின்னால். ப்ளோயர் ஆன் பண்ணி விட்டால் கீழேருந்து காற்று இது வழியாக வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் ப்ளோயரை இந்த கம்போஸ்டோட அளவுக்காக டைமர் செட் பண்ணி தான் ஓட்டுவோம். 1 நிமிஷம் ப்ளோயர் ஓடும், 30 நிமிஷம் ப்ளோயர் நிற்கும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ளோயர் வந்து ஏர் கொடுத்து உள்ளே வந்து இதில் நிறையா நம்ம மிக்சிங் பண்ண இப்போது சப்ளிமெண்ட் மிக்சரில் டைரெக்டாக வந்து அது அமோனியாவாக தான் இருக்கும், நைட்ரஜனாக இருக்காது. அந்த அமோனியாவை நைட்ரஜனாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். அப்போது அமோனியாவை வந்து பூஸ்ட் பண்ணும்போது உள்ள ஹீட் ஜென்ரேட் ஆகி வேக ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஃபில்லின் பண்ணியாச்சு. ஃபில்லின் பண்ண முடிச்சோன்னவே பார்த்தோம்னா 33 டிகிரி செல்சியஸ் தான் இப்போ இதோட டெம்பரேச்சர் இருக்குது. 24 மணி நேரத்தில் இது 75 to 80 டிகிரி செல்சியஸுக்கு போயிடும். இப்போது உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து 33 டிகிரி நாங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 33 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது மறுபடியும் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் 20 மணி நேரம் ஆயிடுச்சு. 25 டிகிரி காலையில் என்ன வெளியே டெம்பரேச்சரு. இன்னும் 24 மணி நேரம் ஆகலை. இது இந்த பங்கரில் ஃபில்லின் பண்ணி 24 மணி நேரம் இன்னும் முடிவடையாமல் 20 மணி நேரம் தான் ஆயிருக்கு. 20 மணி நேரத்துலேயே வந்து இப்போ 70 டிகிரி செல்சியஸ் டச் ஆகிருக்கு. இந்த ஹை டெம்பரேச்சர் கொண்டு வர்றதுக்கான காரணம் தான் வந்து சீக்கிரமாக இதை கம்போஸ்டாக மாற்றுறதுக்காக தான். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஏற்பாடெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா இது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து 10 நாளில் முடிச்சிடுவோம். – 20 மணி நேரத்திலேயே 70 டிகிரி செல்சியஸை தொட்டுருச்சு. இந்த 70 டிகிரி செல்சியஸுங்கிறது ஒரு நல்ல சூடு தான். இப்போ ப்ளோயர் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஓடக்கூடிய அந்த 1 நிமிஷத்துக்கு
உள்ளேருந்து ஆவி வெளியே பறக்கும். உங்களுக்கு நல்லா அந்த ஆவி தெரியும் பாருங்க. இப்போ ப்ளோயர் ஓடுது. நீங்கள் மேலும் இது சம்பந்தமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா நேரடியாக வந்து பார்வையிடலாம். அதுக்கு வந்து நாங்கள் பார்வை கட்டணமாக 1000 ரூபா நிர்ணயிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னா இங்கே முழு பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம். பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயனடையுங்க. உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கலாம் இதன் மூலமாக. பாருங்க எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்க. ப்ளோயர் ஓடும்போது இந்த 1 நிமிஷம் இந்த ஆவி வந்து மேலே வரும். நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து அடுத்து 2வது ப்ளோயரில் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கடுத்து டன்னலில் போடுவோம். இந்த வீடியோவை இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறோம். பின்னால் ப்ளோயரு அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான முறையில் காண்பிப்போம்.